ஹல்லேலூயா. பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா அம்மாக்கு நன்றி. கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகராய் நாங்கள் நிற்கும்போது வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை எங்களுக்கு நீர் காண்பிக்கும்படி உண்மை வெளிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். என்னை மறைத்து வெளிப்படுங்கப்பா. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியில தங்கட்டும். உங்களுடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தருடைய சுத்த கிருபையினால உங்களை மீண்டும் சந்திப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு அப்பாவுடைய பாதத்துல நான் அமர்ந்திருந்த பொழுது நம்முடைய சரீரத்தை குறித்து பிரசங்கி 12ஆம் அதிகாரத்துல மிக அழகாய் தெளிவாய் முதல் 7 வசனம் மிக அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தை குறித்து கொஞ்சம் நாம் தியானிக்கலாமா? அதை குறித்து பின்னாடி நம்ம இந்த நாளில ஒப்பு கொடுக்கலாம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம வாலிப நாட்கள்ல ஆண்டவரை தேடுவது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். வாலிபர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல நீங்க 14 வாசித்தீங்கன்னா வாலிபர்களே பலவான்கள் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆகவே தான் வாலிப நாட்கள்ல நம் சிருஷ்டிகரை நினை என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். பாத்தீங்களா, வாலிப நாட்கள் ஆண்டவரை நம்ம எதுக்கு தேடணுமா? நாள் ஆக ஆக சரீரம் பலவீனம் அடைய நம்ம ஒரு வயதான காலத்துல அநேகர் இன்னைக்கு சொல்றாங்க, எனக்கு ஒரு தீங்கான ஒரு காலம், நல்ல காலம் இல்லையே, எனக்கு இப்படிப்பட்ட தீமையான போராட்டம் என் வாழ்க்கையில வருகிறதே என்று தீங்கு நாட்கள் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவங்க வயசாகும் போது சொல்றாங்க, இந்த நாட்கள் எல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டமே இல்லை, ஏன் வாழ்றேன்? எத்தனையோ வயதானுடைய வாயில அந்த வார்த்தை வரதை நம்ம கேள்விப்படுகிறோம். ஆகவேதான் இந்த பகுதியில வாசிக்கிறோம், அப்படி ஒரு காலம் வருவதற்கு முன்பாகவும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். பாருங்க, இந்த பகுதியில வாசிக்கிறோம், சூரியனை போல அந்த நாட்கள்ல நம்ம சூரியனை கூட வாலிப நாட்களை பார்க்க முடியும். நல்ல ஒரு பிரகாசம் நம்முடைய கண்கள்ல நல்லா தெரியும். ஆனா நமக்கு எல்லாமே நட்சத்திரம் எல்லாமே பார்க்க முடியாதபடி எல்லாமே என்ன ஆகுது? ஒரு அந்தகாரம். எது எடுத்தாலும் நமக்கு அது புரிந்து கொள்ள முடியாதபடி நம்முடைய கண்கள் மறைக்கப்படுகிற ஒரு நிலைமை. அதனாலதான் இந்த பகுதியில அந்தகாரப்படுவதற்கு முன்னும் மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். கர்த்தருடைய பிள்ளை, இந்த பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இன்னைக்கு கொஞ்ச நாள் ஆனோட சரீரத்துல பல வியாதிகள். ஒரு 40 வயசுலயே சொல்லுவாங்க அவனுக்கு ப்ரெஷர் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு. ஒரு வியாதிக்கு போய் காட்ட போனா அடுத்து என்னென்னமோ சொல்றாங்க டாக்டர்ஸ். இன்னைக்கு ஹார்ட்ல பலவீனம். அப்ப எல்லாமே திரும்ப திரும்ப என்ன ஆகுதா? மழைக்கு பின் திரும்ப திரும்ப மேகங்கள் வருவது போல வியாதிகள், பலவீனம், சோர்வுகள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் காணப்படுது. ஆகவே தான் அந்த வாலிப நாட்கள் ஆண்டவரை நாம் தேட வேண்டும் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, வீட்டு என்பது தெய்வ பிள்ளையே, அது சரீரத்தை குடிக்குது. ஆனா அந்த வீட்டு காவலாளிகள் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கைகள், கால்கள். கையெல்லாம் என்ன ஆகுது? நடுக்கெடுக்க ஆரம்பிக்குது. அதனாலதான் வீட்டு காவலாளிகள் தள்ளாடுது. கழுத்துல பாருங்க ஒரு பலவீனம். எல்லாமே இவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உறுப்புகள் எல்லாம் வீட்டு காவலாளிகள். ஆனா அதெல்லாம் என்ன செய்யுது? தள்ளாடுது. பலசாலிகள் கூனி போய், முக்கியமா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உறுப்பு பலசாலி கால் என்பதாக நம்ம பாக்குறோம். இந்த கால்கள் என்ன ஆகுது? முதல்ல சின்ன வயசுல நம்ம பிறந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த கை கால தான் அந்த குழந்தை நல்லா ஆட்டுது. அந்த கால்ல தான் ஒரு பலன் அதுக்குள்ள காணப்படுது. அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுது? தவள ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவ நிக்க ஆரம்பிக்குது அந்த குழந்தை. அப்புறம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த கால்ல தான் ஒரு பலன் அந்த குழந்தைக்கு உண்டாகுது. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வரும்போது, நம்ம பலவீனம் ஆகும்போது காலெல்லாம் சோர்ந்து போகுது. அதனாலதான் பலசாலிகள் என்ன ஆகுதான்? பலவீனம் ஆகுதான். எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால். எந்திரம் என்பது பல்ல குறிக்கிறது. இங்க பல்லெல்லாம் வயசாச்சுன்னா கொட்டி போகுது. அதனாலதான் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமாவதுனால ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் என்பது நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கண்ணு குறித்து நம்ம பாக்குறோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த கண்கள்ல
பார்வையெல்லாம் அப்படியே மங்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு நீங்க டாக்டர்கிட்ட போங்க, கண் பிரஷர்ன்றாங்க, கண்ணில் பொறன்றாங்க, கண்ணில் பூ விழுந்து போச்சுன்னு சொல்றாங்க. கண்ணை குறித்து தான் பயங்கரமான வியாதிகள் இந்த நாட்கள்ல காணப்படும். எத்தனையோ பேர் கண்கள் ரெண்டையும் இழந்து போற எத்தனையோ மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு கத்தர் கொடுத்திருக்கிறதான இந்த பலகனி, ஆண்டவர் நம் கண்கள் அழகான ஒரு நல்ல கண்களை கத்தர் கொடுத்திருக்கிறா. அந்த வாலிப நாட்களை கண்ணு இருக்கும்போது எதையோ பார்க்கிறோம். உலகத்துல எத்தனையோ பேர் மறைமுகமா தவறான காரியங்கள் எல்லாம் பார்க்க தங்க கண்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. தாவீது கூட சொல்றார், மாயை பாராதபடி என் கண்களை விலக்கி என்று. ஆகவேதான் இந்த வாலிப நாட்கள்ல ஆண்டவரை தேட வேண்டும். கண் இருக்குது, அப்பம் படிக்கிறதுல வயசானதுக்கு அப்புறம் கண்ணெல்லாம் நம்ம இழந்து போய் வாசிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா முடியாத ஒரு நிலைமைக்கு உண்டாகுது. ஆகவேதான் இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம், பலகனி வழியாய் பார்க்கிறவருடைய அந்த கண்கள் ஒருவேளை இன்னைக்கு இருளடைந்து போயிருக்கிறதா? எந்திர சத்தம் தாழ்ந்ததினால், எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் அது பற்களை குறிக்கிறது. எந்திர சத்தம், அதாவது நம்ம எந்திரம் என்பது பல்லுல நம்ம சாப்பிடுறது, அவைகளெல்லாம் தாழ்ந்ததினால அது குறைய ஆரம்பிக்குது, சாப்பிடுறதுலாம் குறைய ஆரம்பிக்குது. தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு, திருவாசல் என்பது அது காதுகளை குறிக்கிறது. ஆண்டவர் நல்ல அழகான காதை கத்தர் கொடுக்கிறார். சின்ன இந்த வாலிப நாட்கள்ல நம்ம சின்ன ஒரு சத்தம் கேட்டா கூட அந்த சத்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் வயசாக ஆக வீட்டுல பிள்ளைங்க பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்றத அறிய முடியாதபடி காதுகள்ல இந்த நாட்கள்ல அடைப்பு காணப்படுகிறது, மப்பு காணப்படுது. காதுகள்ல என்ன பேசுறாங்க, செவியெல்லாம் என்ன ஆயிருது, அந்த சத்தத்தை இழந்து போக வேண்டிய ஒரு சூழலை உண்டாகுது. ஏன்? சாப்பாடுலாம் குறையுது. அதனாலதான் அந்த சத்தம் குறைகிறதுனால நம்ம என்ன ஆகுது, காதுகள் என்ன ஆகுது, மந்தமாக்குறத நம்ம பாக்குறோம். குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி, குருவி சத்தம் நமது பாருங்க, வயசானா ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட நம்மளை என்ன செய்யுது, உடனே நம்ம முழிக்க வைக்குது. நம்மளால தூக்கம் சரியா இருக்கிறது இல்ல. எத்தனையோ பேர் ராத்திரி நேரங்கள்ல தூக்கமே இல்லைன்னு சொல்றாங்கல்ல. ஆமா தேவ பிள்ளையே, இன்னைக்கு உன் வாலிப நாட்கள்ல எவ்வளவோ நலமுள்ள நிம்மதியா நீ தூங்குற, ஆனா வயதாயிடுச்சுன்னா அந்த சின்ன சத்தம் கூட உன்னால தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாக, சரியான தூக்கம் கிடையாது. எத்தனையோ பேர் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருக்கிறாங்க. ஆகவேதான் இவைகளுக்கு முன்னும் கீத வாக்கிய கன்னிகைகள் எல்லாம் அடங்குவதுன்றது எதை குறிக்கிறதுனா, தொண்டை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல குரல் வளம். அந்த குரல் வளத்துல நம்ம நல்லா பாடுறோம் ஒரு காலத்துல, ஆனா வயசாச்சுன்னா அந்த குரல்லையும் பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு இல்லாம பேசுறதுலயும் நம்ம அடங்கி போகுது. நம்ம பாடல் கேட்கறதுலயும் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம அடங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. ஆகவே தான் இந்த பகுதி இப்படியா நாம் வேதத்துல வாசிக்கிறோம். மேட்டுக்காக அச்சம் உண்டாகி, கர்த்தருடைய பிள்ளை, மேடு என்பது அது ஒரு விதத்துல, அதாவது அது நம்ம செத்துட்டோம்னா எங்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம், பரலோகத்துக்கு போறோம்னு இயேசுப்பாவுடைய பிள்ளைகளுக்கு தெரிந்தாலும் ஒரு அச்சம், அங்க போவேனா போகமாட்டேனா, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு அவிசுவாசமான ஒரு சூழ்நிலை எத்தனையோ பேருக்கு இருக்குது. உண்மையா ஆண்டவரை நம்ம நம்பணும்னா, ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சோம்னா, நான் மரித்தாலும் ஏசுப்பாவுடைய பாதத்துக்கு போவேன்ற ஒரு தைரியம் உண்டாகும். ஆனா அந்த மேட்டுக்காக ஒரு அச்சம். அது மட்டும் இல்ல, இன்னொரு விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு படி ஏறினா கூட, அல்லது எங்கேயாவது அங்கிட்டு போனா இங்கிட்டு போனா கூட ஏற பயம். நிச்சயமா அங்க போக முடியுமா, ஏற முடியுமா, கால்கள்ல ஒரு பயம், ஏற முடியுமா, நடக்க முடியுமா, வழியில நான் விழுந்துருவனா, இப்படி ஒரு பயத்தை இந்த நாட்கள்ல நம்ம பாக்குறோம் வயதாக ஆக. ஆகவே தான் இந்த பகுதி இப்படியாய் சொல்லுகிறது. வழியிலே பயங்கள் உண்டாகி, ஆண்டவருடைய பிள்ளை வழியெல்லாம், அதாவது நம்மளை காக்க தேவ தூதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா பாத்தீங்கன்னா அநேக நேரங்கள்ல ஒரு பயத்தின் ஆவி, எல்லா காரியத்திலும் பல விதத்துல அலக்களிக்கப்படுறோம். ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த சிந்தைய தேவன் நமக்கு கொடுக்கிறாராம். ஆனா நம்மள அறியாதபடி எதுக்கு சாப்பிடுற பயம், நம்ம எங்கேயாவது தனியா போக ஒரு பயம், எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம் உண்டாகுது இல்ல. ஆகவேதான் வழியில் பயம் உண்டாகி, வாதுமை மரம் பூ பூத்து, தலையில் இருக்கிற முடிகளை குறிக்கிறது. தலையெல்லாம் பாருங்க வயசாச்சுன்னா நரைச்சு போகுது. ஆகவேதான் இவைகள் இந்த வாதுமை மரம் பூ பூப்பதற்கும் முன்னும் வெட்டுக்கிளியும் பாரமாகி. பாருங்க, ஒரு காலத்துல 10 கிலோ ஆனாலும் நம்ம கையிலால தூக்க முடியும். ஆனா இப்போ 1 கிலோ 2 கிலோ நம்ம தூக்கிட்டு நடக்க கூட நம்மளால என்ன செய்ய முடியல.
சின்ன ஒரு வெட்டுக்கிளி கூட நம்மளால தூக்க முடியாத அளவுக்கு கைகள்லாம் பலவீனம் அடைகிறது. கைகள்ல ஒரு காரியம் செய்ய முடியாதபடி தளர்ந்து போறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளை பலசாலியுடைய கைகள் அவங்களுக்கு உதவாமல் போகிறது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறது போல, இன்னைக்கு நம்ம சரீரம் பலவீனம் ஆகும்போது, வயதாகும் போது இப்படி நம்முடைய கைகள்ல சின்ன காரியம் கூட தூக்க முடியாதபடி நம்ம பலவீனம் அடைகிறதுல. ஆகவே தான் இந்த பகுதி இப்படியாய் சொல்லுகிறது, பசித்தீபனமும் அற்று போகாததற்கு முன்னும். சாப்பிடுறதுக்கே கொஞ்சம் கூட விருப்பம் இருக்காது. அதனாலதான் பசி தீவனமும் அற்று போவாதற்கு முன்னும் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். சாப்பிட முடியல, வயிற்றுல அல்சர், பலவிதமான வயிற்றுல நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது நம்ம அசிட்டிக் ப்ராப்ளம் மட்டும் இல்ல, வாந்தி அநேகருக்கு வருது, செரிமான சக்தி ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இப்படி பல பலவீனங்கள் வயதாக உண்டாக்குறது அல்லவா. ஆகவேதான் இங்க இந்த பகுதியில மிக தெளிவாய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், பசி தீவனம் அற்று போவதற்கு முன்னும். மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாததற்கு முன்னும். பாருங்க, சாதாரணமாவே ஒரு மனிதனுக்கு வயசு ஆயிடுச்சுன்னா நம்ம செத்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாக அவனுக்குள்ள ஒரு பயம், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்லயே பாத்தீங்கன்னா ஒரு பயம் வந்த உடனே அவனுக்குள்ள நினைக்கிறான், அவன் உள்ளத்தின் ஆழத்துல அவன் பலவீனம் அடைகிறான். படுக்கையில சில நேரங்களில் விழுந்துடுறாங்க அநேகர். அப்படி விழும்போது அநேகர் என்ன செய்யறாங்க, அவங்கள துக்கம் கேட்க வராங்க. என்ன பலவீனம் ஆயிட்டீங்களா? அவங்கள பார்க்க 4 பேர் வராங்க. வீட்டுக்கு யாரும் வந்துட்டு அவங்க உடம்பு நல்லாலையாமே, அவங்க பலவீனம் ஆயிட்டாங்களே, இப்படி கேட்க வராங்களா. ஆகவே தான் இந்த பகுதியில வாசிக்கிறோம், அப்படி வீதியில திரிவதற்கு முன்னும் வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு. மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த பகுதியில வாசிக்கிறோம். நம்முடைய முதுகு வயதான அந்த காலத்துல முதுகு பகுதி ஆண்டவர் நமக்கு அழகா கற்றுக் கொடுத்திருக்கிறா. அந்த முதுகு தண்டு வடம், அந்த தண்டு வடம் தான் அந்த வெள்ளி கயிறு. பாருங்க தெய்வ பிள்ளையே, எத்தனையோ பேர் வயசாச்சுன்னா அந்த முதுகு தண்டை பாதிக்கிற பல நோய்கள் உண்டாகிறத நம்ம பாக்குறோம். அதுல ஃப்ளூயிட் உண்டாகுது. சிலர் பாத்தீங்கன்னா அந்த பகுதி உடைஞ்சு போகுது. அப்போ அந்த முதுகு தண்டுல ஏற்படுகிற பலவீனம் தான் வெள்ளி கயிறு என்று கர்த்தர் ரொம்ப அழகா எழுதி வைத்திருக்கிறார். பொற்கிண்ணி நசுங்கி. பொற்கிண்ணி என்பது, இந்த பொன்கிண்ணி என்பது எதை குறிக்கிறதுனா, ஆண்டவர் நமக்கு அழகாய் கர்த்தர் தலையில கொடுத்திருக்கிற அந்த மூளை பகுதியை கர்த்தர் நமக்கு அழகா கர்த்தர் கொடுத்திருக்கிறா. ஆம் தெய்வ பிள்ளையே, ஒரு அருமையான மண்டை ஓட்டுக்குள்ள அதுதான் அந்த பொற்கிண்ணியா ஆண்டவர் அழகான அந்த மூளைய நமக்குள்ள வைத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு யோசித்து பாருங்க, எத்தனை பேர் கீழே விழுந்தா தலைப்பகுதி அடிபட்டா அவ்வளவுதான், தலையில மூளை நசுங்கி போகுது. இன்னைக்கு யோசிங்களேன், எத்தனையோ பேர் சொல்றாங்க மெமரி பவர் எனக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு, ஞாபக சக்தி இல்ல. அது மட்டும் இல்ல, சிலர் சொல்றாங்க மூளையில ஃப்ளூயிட் இருக்கு, கட்டி இருக்குது, டாக்டர்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் இப்படி வருது இல்ல தெய்வ பிள்ளையே. அப்போ இந்த பொற்கினி ஒருவேளை உன் ஜீவியத்துல நசுங்கி போயிருக்கிறதா, பலவீனம் அடைந்திருக்கிறதா, ஆனா நான் ஞாபக சக்தி எல்லாம் நீ இழந்திருக்கிறாயா? எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா சொந்த கணவனே யான்னு தெரியாது, அப்படி ஒரு நிலைமைலாம் இன்னைக்கு உண்டாகுது. பிள்ளைகளை பேர் தெரியாது, அவங்க பேர் தெரியாது, சாப்பிட்டோமா தெரியாது, இப்படி ஒரு சூழல் உண்டாகுதுல. ஆகவேதான் இந்த பகுதி மிக அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கு முன்னும் ஊற்றின் அருகே சால் உடைந்து. ஊற்றின் அருகே சால் உடைந்தது என்பது எதை குறிக்கிறதுனா, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஊற்று தான் அழகான ஹார்ட். இந்த ஹார்ட்ல எத்தனை அருமையான அந்த ஊற்றுகள், ரத்த ஊற்று அங்கிருந்தான் உருவாகுது. தெய்வப்பிள்ளையே, அங்கு வாழ்வு இருக்குது. இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், வயசாக ஆக அவங்களால மூச்சு விட முடியல. அந்த லங்ஸ்லயோ அல்லது அவங்களுக்குள்ள இருக்கிறதான அந்த ஊற்றுகள், குறிப்பா அந்த ரத்த குழாய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பலவீனம் அடைகிறது. ஹார்ட்ல பலவீனம், தெய்வப்பிள்ளையே வாழ்வுல பலவீனம், எத்தனையோ பலவீனங்களை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு கிளாட் எல்லா இடத்துலயும் உண்டாகிறத நம்ம பாக்குறோம். தெய்வப்பிள்ளையே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இருதயம் தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அந்த ஊற்று. ஆண்டவராய் இயேசுவின் ரத்தத்தினால் அவருடைய ஊற்றாகிய அந்த அருமையான ரத்தத்தின் ஊற்று, அந்த ஊற்றுல நம்ம பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த பயங்கள் ஒன்றும் நம்மளை தொடாது. இல்லைன்னு சொன்னா தெய்வப்பிள்ளையே, இன்னைக்கு ஒருவேளை நீ பலவீனம் அடைந்து இந்த செய்தி நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா அப்பா அழகா சொல்லுகிறா, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். வாலிப நாட்கள்ல ஒருவேளை இருதயத்துல எத்தனையோ பலவீனத்தின் மத்தியில நீ உட்கார்ந்து இருக்கலாம், ஒரு பயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா வாலிப நாட்கள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாலிப நாட்களே இயேசு ஏற்றுக்கொள்றது எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்களேன். துறவண்டையில் உருளை நொறுங்கி. துறவண்டையில உருளை நொறுங்கி, நம்ம சரீரத்தில் இருக்கிற எலும்புகள் எல்லாம் ஒரு உருளை போலதான். ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னும் நம்ம கீழே விழுந்துட்டோம்னா பல உறுப்புகள் என்ன ஆகுது, வயசாச்சு அப்படின்னாவே
தள்ளாடி விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஹிப்ல அடிபட்டுறாங்க, அவங்களுடைய அந்த தொடப்பகுதியில முதுகு பகுதியில அடிபடுறாங்க. ஆமா, அருமையான தெய்வ பிள்ளையே, எத்தனையோ பகுதியில அடிபட்டு கடைசியில அவங்களுடைய சரீரமானது அப்படியே சின்ன பின்னமா மாறுறதை நம்ம பாக்குறோம். அப்படி ஒரு நிலைமை உண்டாவதற்கு முன்னும் இவ்விதமாய் மண்ணானது மண் என்பது இந்த சரீரத்தை குறிக்கிறது. நம்ம மண்ணினாலதான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்ப எங்க போகுது? மண்ணுக்கு தான் போகுது இந்த சரீரம். அதனால அந்த மண், அந்த சரீரமாகிய இந்த மண் திரும்ப அந்த மண்ணுக்கு போவதற்கு முன்னும் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும், கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவன் நீ தற்கொலை பண்ணி மடிவதற்காக அல்ல, அல்லது ஏதோ இருந்தது வியாதியிலே சாவதற்காக அல்ல. இந்த ஜீவன் கர்த்தர் கொடுத்த ஒரு ஜீவன். அந்த ஜீவனை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் போவதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. எவ்வளவு அழகான வேத வசனம் பாருங்க. நம்ம வாலிப நாட்கள்ல ஆண்டவரை நம்ம தேட வேண்டும் என்று மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளையே, என் வயதா இருக்கலாம், இப்பதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், உங்க சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளை குறித்து மிக அருமையாய் அந்த நாட்களே பரிசுத்த ஆவியானவர் அருமையான சாலமோன் மூலமா எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் ஒரு நாள் வெறுமையா திரும்ப வரதுல, தேவப்பிள்ளை ஆண்டவர் அனுப்புறாருன்னா அந்த வசனம் உண்மை உள்ளது. ஆண்டவர் நம்ம கையில எழுதி கொடுத்திருக்கிற வேத வசனம். தேவப்பிள்ளை நீ நினைக்கலாம், வயசாயிடுச்சு, இனி இப்படிதான் இருக்கும், இப்படியே நான் மறித்திரும். நான் இல்ல, உங்களுக்கு தான் ஒரு நல்ல செய்தியை கர்த்தர் கொடுக்க ஆசையா நின்று கொண்டிருக்கிறார். சங்கீதம் 103 அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசிங்கன்னா 3வது வசனம் 4-5 இப்படியா சொல்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. ரொம்ப அழகப்பட்டிருக்குங்க. ஆண்டவராக இயேசுவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறார். உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. நமக்கு எத்தனையோ நோய்கள் இருக்கலாம், கண்கள் பலவீனமா இருக்கலாம், பலகனி வழியாய் பார்க்கிற அந்த கண்கள் ஒருவேளை இருண்டு போயிருக்கலாம், காது கூட மந்தமா இருக்கலாம். ஆனா எத்தனையோ பலவீனம், ஹார்ட்ல கூட ஆண்டவருடைய பிள்ளையே அந்த அருமையான ஊற்றுகள் எல்லாம் இன்னைக்கு பலவீனம் அடைந்திருக்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அந்த வெள்ளி கயிறு கட்டுவிட்டு இருக்கலாம், அந்த பொற்கிண்ணி ஆகிய அழகான அந்த மூளையில கூட பல பலவீனம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. இவ்வளவு அழகான வசனம் பாருங்க. நம்ம பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிற தேவன் நம் கூட நிக்கிறாரா. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. இதுதாங்க மெயின். ஆண்டவர் தம் பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளா மாறுறோமா. ஆண்டவர் நம்முடைய அக்கிரமத்தை மன்னித்து நோய்களை குணமாக்குறது மட்டுமல்ல, அவர் என்ன செய்யறாரா, கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுகிறார். ரொம்ப அழகான வேத வசனம். இதுதான் முக்கியம். நீங்க யோபு புஸ்தகத்தை எடுத்து நீங்க வாசிங்கன்னா, யோபு அழகா சொல்றாரு 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, நீர் எனக்கு ஜீவன் தந்தீர், ரொம்ப சந்தோஷம்ப்பா, ஆனா உங்களுடைய தயை என்ன ரொம்ப அழகா காப்பாற்றினதுப்பா, உங்களுடைய பராமரிப்பு என் ஆவிய காப்பாற்றினது. ரொம்ப அழகான வசனம். தெய்வ பிள்ளையை ஜீவன் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆண்டவருடைய தயவுனால நம்ம காக்கப்படுகிறோம். ஆனா அவருடைய பராமரிப்பு தான் நம்முடைய ஆவிய காப்பாற்றுது. நமக்கு ஆண்டவர் இந்த நாளில கொடுத்திருக்கிற இந்த ஜீவன் உண்மையாகவே ஒரு காப்பாற்றி வருகிற அருமையான ஒரு பராமரிப்பு என்பதை நீங்க மறந்துடாதீங்க. நீங்க ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 19 நீங்க எடுத்து நீங்க வாசிங்கன்னா, அங்க அருமையான லோத்து வாழ்க்கை குறித்து நாம் வேதத்துல வாசிக்கிறோம். லோத்தும் வேதத்தை நீங்க வாசிங்கன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவன் ஒரு நீதிமான். அதாவது அவனை குறித்து பைபிள்ல வாசிக்கிறோம், தன் இருதயத்துல வாதிக்கப்பட்ட ஒரு நீதிமான். அப்படிப்பட்ட நீதிமான ஆண்டவர் ஆபிரகாமுடைய ஜெபத்தின் மூலமா காப்பாத்துறார், வெளியே அழிவுக்கு தப்பு வைக்கிறார். அவன் மேல கிருபை வைத்து அவன் சொல்றான், ஆண்டவரே என் மேல நீங்க பாராட்டின கிருபை ரொம்ப பெருசுப்பா, எனக்கு நீங்க கிருபை பாராட்டினீங்க, என் ஜீவனை நீங்க காப்பாத்துனீங்க, அப்பாவுடைய கிருபை ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் கிருபை பெற்றிருந்தாங்க. ஆனா கிருபை பெற்ற அவன் ஒரே ஒரு தப்பு செய்யறான். என்ன செய்யறான்? மலைக்கு என்னால ஓட முடியாது. அதனாலதான் சங்கீதம் 103 அதிகாரத்துல வாசிக்கிறோம், நன்மைனால கிருபைனால ஆண்டவர் அந்த லோத்தை முடிசூட்டினார், உண்மைதான். ஆனா அடுத்த ஸ்டெப் அவன் வரல. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார், கழுகுக்கு சமானமாய். ஆமென். இதுதாங்க முக்கியம். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த அருமையான லோத்து ஒருவேளை அந்த மலைக்கு ஓடி இருந்தா ஆண்டவர் அவனுடைய வயதை கழுகுப்பாய் திரும்ப வாழ வயது போல ஆண்டவர் மாற்ற வல்லவர் என்பதை மறந்துட்டான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து
கழுகு போல செட்டெடுத்து எழும்புவாங்களாம். நம்ம அநேக நேரங்களை சோர்ந்து போறோம். அதனாலதான் சங்கீதம் 71:9 முதிர் வயதிலும் என்னை தள்ளாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று தாவீது செபிக்கிறார். பாதி வயதுல என்ன எடுத்துக்கொள்ளாதையும். இன்னைக்கு அநேகர் பாதி வயது வரல ஓடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பயம், பல பலவீனம், பல காரியத்துல ஒருவேளை சோர்ந்து போறாங்க. ஆனா ஏசப்பாவுடைய பிள்ளைகளை ஆண்டவர் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பாய் என்று வாக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க யோபு புஸ்தகம் 5:26 எடுத்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, நல்ல முதிர் வயதுல நீ எப்படி சேர்வாய்? கல்லறையில் நீ சேர்வாய். யோசித்து பாருங்க, ஒரு தானியம் இருக்குது, அதை எப்படி கரெக்டா கொண்டு போய் அதை அறுவடை செய்து சரியான முறையில பக்குவப்படுத்தி நம்ம சேர்க்கிறோமோ, அது போலதான் ஏசப்பா நம்மளை கூட இந்த பூமியில கைவிடுகிற தேவன் அல்ல. வயதான காலத்துல ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையை இந்த வசனம் கேட்டுக்கொண்டிருக்கலாம், அல்லது வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி இந்த வசனத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கைய வீணடிக்காத. ஆண்டவருடைய கிருபை உனக்கு தேவை. கிருபை நீ பெற்றிருக்கிற, கிருபையின் மேல் கிருபை பெற்று ஒவ்வொரு நாளும் புது கிருபை வாங்கி, ஆண்டவரே முடிவு வரையும் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாங்க. எனக்கு கொடுத்த இந்த சரீரத்தை குறித்து நான் அற்பமாய் எண்ணாதபடி, அப்ப இந்த சரீரம் உடைய ஆலயமாய் மாற என்னை ஒப்புவிக்கிறேன் என்று ஒப்புவி. ஓ சரீரம் உனக்குரியது அல்ல, அது கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். கடைசி நாட்கள்ல வாழ்கிற தேவ பிள்ளையே, 1 தெசலோனிக்கேயர் 5:24 சொல்கிறது, உன் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். காக்கப்படுதா? வேதத்துல 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4 கடைசி வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவியுடனே கூட இருப்பாராக, அவருடைய கிருபை நம்முடைய ஆவியுடனே கூட இருப்பதாக என்று பிலமோன் 1 கடைசி வசனத்துல வாசிக்கிறோம். நம்முடைய ஆவியுடனே கர்த்தருடைய பராமரிப்பு இருக்கிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? கிருபை நம்மோடு கூட இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ரத்தத்தினால நம்முடைய ஆவி பாதுகாக்கப்படுகிறதா? ஏனென்றால் அந்த கடைசி காலத்துல உலகத்துல பொல்லாத ஆவிகள் காணப்படுது. ஆக்சிடென்டின் ஆவி, தற்கொலையின் ஆவி, பலவிதமான ஆவிகள் தேவனுடைய பிள்ளைகளை. அப்ப கடைசி காலத்துல வாழ்கிற நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் காக்கப்பட கடைசி நேரத்துல இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்றது மட்டுமல்லாதபடி, அப்ப என் ஆவியை கையில பிதாவை ஒப்புவிக்கிறேன் என்று ஒப்புவித்து மரித்தது போல கடைசி நிமிஷம் வரலும் ஒரு தெளிந்த நிலைமையில ஆண்டவருடைய பிள்ளை இயேசுவுக்காய் வாழணுமே தவிர கர்த்தருடைய பிள்ளைகளை ஏனோதானோ என்று அல்ல. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில தங்க ஜீவியத்துல பல பலவீனத்தின் மத்தியில, படுக்கையின் மத்தியில நீ உட்கார்ந்து நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு ஒரு விசேஷத்தை விடுதலையை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே இயேசுப்பாவுடைய முகத்தை நோக்கி நம்ம பார்க்கலாமா? அவருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்க்கலாம். இயேசுப்பாவுடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளில கூட உமது வேத வசனங்களை கர்த்தாவே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொன்ன அந்த வசனத்தின்படி, அப்பா எத்தனையோ தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில பலவித வேதனைகள் மத்தியில ஆண்டவரே சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகள் பாதிக்கப்பட்ட நிலைமையில வேதனையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்பா வயதான காலத்துல கால்கள் தள்ளாடின நிலைமையில படுக்கையில ஒருவேளை படுத்திருக்கலாம். ஆக்சிடென்ட் மூலமாய் ஆண்டவரே சரீரத்தின் உறுப்புகள் இழந்த நிலைமையில ஆண்டவரே படுக்கையில போராடி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுது விடுதலை ஆக்குவீராக, தொடுவீராக. வேத வசனம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் குடும்பங்களில இப்பொழுது கிரியை நடப்பிக்கும்படி ஆண்டவரே உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா வயதான நாட்கள்ல மிகுந்த பலவீனத்தின் மத்தியில இந்த வேத வசனத்தை ஒருவேளை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அப்பா திரும்ப அவருடைய வயது கொப்பாய் அவருடைய வயதை திரும்ப நீர் மாற்றுகிற தேவன் என்பதை அறிய அவருடைய கண்களை இப்பொழுது திறப்பீராக. ஒரு தெய்வீக சுகம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையை அனுப்புகிறீங்க ஆண்டவரே, விசேஷமாய் பெருகவே பெருக பண்ணுகிற தேவன் நீர் அல்லவா? பிள்ளைகள் வாழ்க்கையில வியாதி ஒடுக்கி கொண்டிருக்கலாம் ஆண்டவரே, மரண பயம் அவர்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒடுக்கி கொண்டிருக்கிற அந்தகார வல்லமையிலிருந்து பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுது விடுதலையாக்குவீராக, விடுதலையாக்குவீராக. மரணத்துக்கு அதிகாரியான பொல்லாத பிசாசானவனை உம்முடைய மரணத்தினால் ஜெயித்தீர் அல்லவா? இந்த வேளையில கூட உமது பிள்ளைகளுக்கு
நீர் உதவி செய்ய உமது கரத்தை இப்பொழுது பிள்ளைகள் மேல நீர் வைப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புத சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமமே அவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது போல, பிறவிலிருந்து நடவாத இருந்த அவனுடைய கால்களை பலப்படுத்தினது போல, கால் வழியில மூட்டு வழிகளில ஆண்டவரே நரம்பு பலவீனங்களில ஆண்டவரே எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இந்த வார்த்தையை கேட்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளை கர்த்தர் தொடுமுடியா நாங்கள் செபிக்கிறோம். தண்டுவட பகுதியில ஆண்டவரே வெள்ளி கயிறு கட்டுவிட்ட நிலைமையில எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அந்த அத்தனை தெய்வ பிள்ளைகளை ஏசப்பாவுடைய ரத்தத்தினால சுகப்படுத்துவீராக, வார்த்தையை அனுப்புவீராக. இஸ்ரவேல் கோத்திரத்துல ஒருவனும் பலவீனப்பட்டவன் இருந்ததில்லையே, அந்த பலனை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தரின் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிற ராஜா. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே சுகமாக்குற வார்த்தை அப்பா, ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புகிற வார்த்தை அல்ல. அல்லேலூயா. நன்றி. சத்துருக்களை பார்க்கலும் நீர் அவளை பலவானாய் மாற்றினீர் என்று சங்கீதம் 105:24 வாசிக்கிற அந்த வசனத்தின்படி தெய்வீக சுகம் பலன் உண்டாவதாக. பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை பிள்ளைகளை வந்து மூடிக்கொள்ளும்படியான செபிக்கிற வாலிப நாட்களில ஆண்டவரே தகப்பனே, ஒருவேளை அந்த வேத வசனத்தை கேட்கிற யாரானாலும் அவர்களோடு கர்த்தர் நீர் பேசுவீராக. வாலிபர்களை தரிசிக்க வாலிபத்துக்குரிய ஒரு பலன் பிள்ளைகள் மேல வந்து இறங்கும்படியான செபிக்கிறோம். கண் பார்வையில தடுமாற்றத்தோடு இருக்கிற பிள்ளைகள், காது மந்த நிலைமைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது சுகம் உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம். எல்லா காரியத்தையும் கரங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். உம்மை கர்த்தாவை குறித்த ஒரு பயம், நடுக்கம், வசனத்தை குறித்ததான ஒரு நடுக்கம் உண்டாகட்டும் ராஜா. கர்த்தருடைய ஆளுகையின் கையில ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லா துதியான மகிமை எடுத்துக்கங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.